பரந்தாமன் வணக்கம். வணக்கம் அண்ணா. தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையும் பரந்தாமன் சிறப்பாக பேசுவார் அப்படிங்கிறது நேயர்களுக்கு தெரியும். இந்த சுற்றுல பரந்தாமன் ஒரு அற்புதமான ஒரு கோட்டு ஓவியத்தை வண்ணத்திரையில் கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஓவியம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு நிறை நாள் வணக்கம். கவிதை என்பது பேசும் ஓவியம், ஓவியம் என்பது பேசாத கவிதை என்பார்கள். எங்கள் பள்ளி ஓவிய ஆசிரியர் திண்டுக்கல் தமிழ்பித்தன் அவர்கள் வரைந்த இந்த ஓவியத்தை பார்த்ததும் இலக்கிய விமர்சகர் பொன்குமார் அவர்களின் கவிதையொன்று என் நினைவிற்கு வருகிறது. குடும்பமே கூடி மகிழ்கிறது, தன் அறையில் தனிமையில் தவிப்புடன் தாத்தா என்பதே அந்த கவிதை. சுற்றியும் ஆட்கள் இருந்தும் தனக்கென்று யாருமே இல்லை என்று உணர்வது கொடுமையான வழி. தனித்திருப்பது என்பது வேறு, தனிமைப்படுத்தப்படுவது என்பது வேறு. என்றைக்காவது ஒரு நாள் பிரிக்கப்படும் என்று தெரிந்தும் சொத்து சேர்ப்பதற்காக வாயை கட்டி வைத்த கட்டி ஓய்வு ஒளிவு இல்லாமல் ஓடி ஓடி தன் பிள்ளைகளுக்காக தன் ஆசைகள், கனவுகள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து ஓய்ந்து தளர்ந்து காலச்சக்கரம் பிழிந்தெடுத்த கரும்பு சக்கையாய் காலாவதியான நாட்காட்டி எட்டையாய் ஓய்ந்து தளரும்போது தனிமை சிறைக்குள் ஆயுள் கைதியாய் அகப்பட்டு கொள்ளும் மூத்த குடி மக்களின் நிலையை சிந்திக்க வைக்கிறது இந்த ஓவியம். இளமை காலத்தில் என் இனிமை தனிமையே என்று பாட வைத்த அதே காலம்தான் முதுமை காலத்தில் என்ன கொடுமை தனிமையே என்று வாடவும் வைக்கிறது. என்னை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று இளமை காலத்தில் வரமாக தோணலாம். என்னை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று முதுமை காலத்தில் சாபமாகி விடுகிறது. எதிர் வீட்டுக்காரர்களிடம் பணக்காரர்களாகவும் உறவுக்காரர்களிடம் ஏழையாகவும் நடிக்கிறவர்கள் பெரியவர்கள் மனம் நோகாமல் இருக்க கடைசி காலங்கள் பிடிப்பது போல நடிக்கக்கூட தயாராக. ஓராண்டிற்கு ஒரு முறை கிராமத்திற்கு வந்து போகும் பிள்ளைகளின் வரவை, பேர பிள்ளைகளின் உறவை அடுத்த ஆண்டு வரைக்கும் ஞாபக பேழைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டு செலவழித்து விடாமல் சிக்கனப்படுத்தி கொள்ளும் தாத்தா பாட்டிகளுக்கு அவர்கள் வந்த நாள்தான் திருநாள். நாட்களையே எண்ணிக்கொண்டிருக்கும் அவர்கள் வந்த நினைவுகளையே எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆண்டு முழுவதும். இரண்டாம் குழந்தை பருவமான இந்த முதுமை பருவத்தில் தாத்தா பாட்டிகளுக்கு சிடுசிடுப்பும் முணுமுணுப்பும் நினைவிழப்பும் வருவது இயல்புதான். இன்று அவர்களுக்கு, நாளை நமக்கு. இதை புரிந்து கொள்ளாத பெரியவர்கள் சிறியவர்களே, புரிந்து கொண்டால் சிறியவர்களும் பெரியவர்களும். முதுகை காட்டி நிற்கும் அந்த முதியவரின் ஓவியத்தை பார்க்கும் போதெல்லாம் கனத்து போகிறது என் இதயம். திரும்பி நிற்கும் அந்த தாத்தாவின் முகம் கவலையில் துடிக்குமோ கண்ணீர் வடிக்குமோ தெரியவில்லை. முதுகில் நினைவுகளை மூட்டையாய் சுமக்கும் இந்த முதியவரை யாராவது கெலடு பெருசுன்னு கேலி செஞ்சிருப்பாங்களா? உனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஓரங்கட்டி ஒதுக்கியிருப்பாங்களா? இல்லை நல்லா இருக்கீங்களா, நேரத்துக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்க கூட நாதி இல்லாமல் உறவுக்காரங்க அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தியிருப்பாங்களா? எங்கள் நிம்மதியை கெடுக்காம எங்கிட்டாவது போயிடு துரத்திருப்பாங்களா? யாராயிருக்கும் இந்த தாத்தா? சொத்துக்களை பறித்து கொண்டு உறவுக்காரங்களால் விரட்டப்பட்ட மனநலம் பாதித்த மாணிக்கம் தாத்தாவாக இருக்குமோ? வாரத்தில் ஃபோன் ஏதும் வரலையே, ஃபோனில் காசு இல்லையா, கோளாறாய் இருக்குமோ என்று என்னிடம் அலைபேசியை கொடுத்து சரிபார்க்க சொல்லி மறந்துவிட்டு மகனின் அழைப்பிற்காய் மணிக்கணக்காய் நாட்கணக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எதிர் வீட்டு அப்பாஸ் தாத்தாவாக இருக்குமோ? பாட்டி இருந்த சோகத்தில் வீட்டில் இருக்க பிடிக்காமல் பாட்டியின் கல்லறையிலே படுந்துறங்கி அன்றாடம் அழுது அழுது புலம்புகிற அடுத்த தெரு அமல்ராஜ் தாத்தாவாக இருக்குமோ? யாராயிருக்கும்? ஒருவேளை இவர் என் தாத்தாவாக இருக்குமோ? இல்லை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் தாத்தாவாக இருக்குமோ? யாராயிருந்தால் என்ன, அந்த தாத்தாவை போல் அன்பு காட்ட ஆளின்றி அனாதையாக்கப்பட்டு தனிமையில் தவிக்கும் தாத்தா பாட்டிகளின் கைகளை பிடித்து சொல்வோம், கவலைப்படாதீங்க தாத்தா, கவலைப்படாதீங்க பாட்டி, நாங்க இருக்கோம் எப்போவும் உங்களுக்கு துணையா. நன்றி, வணக்கம். பரந்தாமனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. இதய கிட்டங்கியில் பதுக்கி வைத்திருக்கிற வாழ்வியல் வலிகளை வார்த்தைகளாக இங்கே இறக்கி வைத்திருக்கிறார் பரந்தாமன். இந்த ஓவியம் அப்படி திரும்பி நடக்கிற ஒரு தாத்தா, நம்ம அற்புதமான திரை நட்சத்திரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், ஒரு சினிமா ஒரு இயக்குனர்
திரும்பி நடந்து போகிற ஒரு கதாபாத்திரத்தை எப்படியெல்லாம் தன் இதயத்தில் வந்து வடிவமைத்து கொள்ளுவாரோ அப்படி தன்னுடைய பேச்சில் இவர் யாரா இருப்பார் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாணியில் பரந்தாமன் பேசியிருக்கிறார். இன்னும் ஒரு முறை ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் பரந்தாமனுக்கு. நீங்கள் பேச பேச இரண்டு நடுவர்களுமே தன்னை மறந்து உங்களுடைய பேச்சில் தங்களை கரைத்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள்ட்ட கேட்போம். அண்ணன், பரந்தாமனுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது? திரும்பி பார்க்க வைத்த படத்தை பார்த்து திரும்பி பார்க்க வைத்த படத்தை பார்த்து தன் பேச்சால் எங்களை திரும்பி பார்க்க வைத்தவர் பரந்தாமன். அவன் கடைசியில் சொன்ன வரி தான் ஹைலைட்டு. எந்த தாத்தாவாக இருந்தா என்ன, தாத்தா நாங்கள் இருக்கோம், அடுத்த தலைமுறைகள் தாத்தாவை கைவிட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை உன் பேச்சில் எங்களுக்கு மிளிர்ந்தது. ஓய்வு உழைச்சல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அங்கே வந்து கொஞ்சம் உச்சரிப்பு டெக்னிக்கல் பாயிண்டில் சொன்னால் ட்ரோல் ஆச்சு, அதை மட்டும் சரி பண்ணிக்கணும். உன் பேச்சு பிரமாதம், இதுக்கு மதிப்பெண்ணே போட முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தாத்தா பாட்டிகளில் அத்தனை பேரும் இப்படி ஒரு பேரன் இல்லையேன்னு சொல்கிற பேச்சு பிரமாதம். அண்ணனுக்கு நன்றி. திரும்பி நடந்து போகிற ஒரு முதியவர் படத்தை காட்டி தன் பேச்சால் திரும்பி பார்க்க வைத்த பரந்தாமன் அண்ணன் சொன்னார். நேயர்கள் நினைக்கிறாங்க திரும்பி மட்டுமல்ல எங்களை விரும்பியும் பரந்தாமன் பார்க்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திரை நட்சத்திரங்களே வியந்து பார்க்கிற அற்புதமான எங்கள் உரை நட்சத்திரம் அன்பிற்கினிய அண்ணன் மைப்பா அவர்கள், பரந்தாமனுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது? இல்லை, இவர் பேச இந்த கான்செப்ட் பார்த்த உடனே எனக்கு என்னுடைய நெஞ்சுக்கு இனிய நண்பர் தமிழறிவு மணியன் அவர்கள் தான் ஞாபகம் வந்தாங்க. ஒரு அப்பனுடைய கஷ்டம் இவன் அப்பனானா தான் தெரியும்னா பையனுக்கு. ஒரு அப்பாவுனுடைய கஷ்டம் இப்போ இன்னும் பையனுக்கு தெரியாது. அவன் அப்பனாகி 2 பசங்க காலேஜ் போயிட்டு சீட்டு களைஞ்சி வாழ்க்கையோட போராடும் போது தான் தெரியும். அதனால் சொல்கிற மாதிரி அந்த ஒரு இடங்களில் கொஞ்சம் இது வருது. அது யானைக்கும் அடிசருக்கும் எடுத்துக்கின்ற தலைப்பு பேசிய அந்த உட்கருத்து ரொம்ப பிரமாதம். இதை பார்த்து யாராவது 2 பேராவது அப்பா அம்மா மேலே ஒரு சந்தோஷப்பட்டு ஒரு வயதானவர்களை அன்பு செலுத்தினோன்னா இந்த நிகழ்ச்சிக்கு மாபெரும் வெற்றியது. இரண்டு நடுவர்களுமே ஒரு அற்புதமான வாழ்த்துறையை பாராட்டுரையாக வழங்கியிருக்கிறார்கள். உற்சாகமான கைத்தடல்கள் பரந்தாமனுக்கு. நன்றிங்க அண்ணா. எல்லா சுற்றுகளிலையும் சிறப்பாக பேசுகிற பரந்தாமன் இந்த சுற்றுல இன்னும் சிறப்பாக பேசியிருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் பரந்தாமனுக்கு. நன்றிங்க அண்ணா. உங்க ஆசிரியருக்கும் நிச்சயமாக உங்களுடைய நன்றிகளை சொல்லுங்க. அடுத்த சுற்றுல இன்னும் உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு கலந்துக்கங்க. நன்றி.